தனஞ்சயனுடைய வேலைகள் என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து சுக்கிலமும் சுரோனிதமும் இணைந்தால் கருவாக நாம் உருவாகிவிட்டோம் என்பதற்கான அடையாளம் தனஞ்சயன் உள்ளே நுழைந்த பிறகுதான் கிடைக்கிறது. நாம் கருவாக உருவாகும் பொழுது முதலில் உள்ளே நுழைவதும், இறந்த பின்பு நம் உடலை வீங்கச் செய்து வெளியே செல்வதும் இந்த தனஞ்சயனுடைய வேலை. அப்படியானால் தனஞ்சயன் உடம்புக்குள்ள இருக்கிறாரு, தனஞ்சயன் உடம்பை விட்டு வெளியில போற வரைக்கும் அப்படின்னா அது வரைக்கும் அந்த உடல் ஜீவனுடன் இருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய கர்ம கணக்குகளை, பிறவி கணக்குகளை நேர் செய்வதும் இந்த தனஞ்சயனுடைய வேலை. இந்த தனஞ்சயன் வாழக்கூடிய வாழ்க்கையிலும் பிறவி கடனை அறுப்பதிலும் இறப்பை அறுப்பதிலும் இரண்டிலும் மேன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியவன். வாழக்கூடிய வாழ்க்கையை மங்களகரமாகவும் பிறப்பை இறப்பை வெல்லக்கூடிய தேவ வாழ்க்கையை தருவதிலும் இவனே முதன்மையாகனவன். ஏனென்றால் தனம் என்றால் இறைவன் என்றும் உயிர் என்றும் மங்களம் என்றும் பெயர். தனத்தை வென்று கொடுப்பவன் என்பதால் இவன் எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலும் சாத்தியமில்லாததை சாத்தியப்படுத்தி கொடுக்கும் வல்லமை அந்த ஒரு காற்றிற்கு மட்டுமே உண்டு என்பது சித்தர்களுடைய அறிவு. குருவே சரணம்.